இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் நம்ம பரிகாரங்கள், மூடநம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது மாற எப்படி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி செயல்படுகிறது, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒரு கிரகமும் அது மாதிரி இடத்துக்கு வரும்பொழுது எது மாதிரி பலன்களை கொடுக்குதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இப்போ பாருங்கள், ராசி அதிபதியை 2ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். ராசியை குரு பார்க்கலினாலும் ராசி அதிபதியை குரு பார்வை பெறுவது நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய ராகு ராசியிலையும் கேது 8லையும் 7ஆம் இடத்துலையும் இருந்து பல பிரச்சனைகள், தொல்லைகள், மன வேதனைகள், குழப்பங்கள் அதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். குருவின் பார்வையும் கடந்த 2 மாதமாக இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் அப்படியே இருக்குது. ஸோ ராகு ராசிக்குள்ள 7ஆம் இடத்துல கேது வரும்பொழுது அந்த குரு பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கடந்த 2 மாதமாக சில அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா குரு பார்வை வராது. பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 8ல் போய் உங்களுடைய சனி செவ்வாய் பார்வை பெறுகிறார். 6ஆம் இடத்திலேயே புதன் சூரியன் வருகிறார்கள். ஸோ 2 ராஜயோகாதிபதியும் சரியில்லை. அதனால் கும்பராசிக்காரர்கள் மிகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேரடி முயற்சி பண்ணோம்னா நமக்கு எதுவுமே கொஞ்சம் உடனே கிடைக்கிற மாதிரி இல்லாமல் தடங்கல்கள் நிறைந்ததான அமைப்புகளாக இருக்கிறது. கொஞ்சம் மறைமுகமான இன்கம், கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிக்கிறது, இது இப்படி தான் வரக்கூடியது. வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு போகும், அது மாதிரி தான் வருதே ஒழிய ஒரு வியாபாரம் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிக முதலீடுகள் செய்தோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வரும்பொழுது அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுபவிரயங்கள், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் இடம் விட்டு இடம் மாறுது, விரயங்களாக நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ இடமாற்றங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். கடன் விஷயங்கள், ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு தேவைக்காக வாங்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கணும். அது தேவையில்லாத கடனாக வாங்கிடாதீங்க, ஏன்னா அது அடைப்பது கஷ்டம். ஸோ கும்பராசிக்காரர்கள் இப்போ ராகு ராசிக்குள்ளேருந்து குழப்பத்தை கொடுக்குற நேரத்தில் சில பிரச்சனைகளை கடன் வாங்கி நம்ம சரி பண்ணிக்கலான்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக தேவையானுக்கு மட்டும் வாங்கி அது மூலமாக சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு திடீர்னு ஒரு இம்போர்ட் ஆர்டர், எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு இது விசா எதிர்பார்க்குறவங்க டக்குன்னு வெளிநாடு விஷயங்கள் போய் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நகர்வுகள் வருகிறது. அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கல்யாண விஷயங்கள் கைகூடி வரும்பொழுது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன மாதிரி எடுத்தமா கவுத்தமான்னு இல்லாமல் ஓரளவுக்கு பிளான் பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதம் பெருசாக எதையுமே முடிவு பண்ணாமல் ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் மோடில் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த மாதத்துக்கு வேணுங்கிற கிரவுண்ட் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மாதமாக வச்சுக்கணும். ஏன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரனும் பாருங்கள் 8ல், ராஜயோகாதிபதி இன்னொரு புதனும் பாருங்கள் 6ல். அப்படிங்கிறப்போ எல்லாமே கொஞ்சம் தடைகளாக இருக்கும் பொழுது நமக்கு ராசி பார்வையும் உங்களுக்கு குரு பார்வையும் ராசி மேலே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ பொறுமையாக போக வேண்டிய அமைப்புக்கு செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே ஆகக்கூடிய ராகுகதி பயிற்சி நல்ல பயிற்சியாக கும்பராசிக்கு இருக்கும் பொழுது அந்த டைமில் எல்லாமே நிவர்த்தி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லா இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகளாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய மாதங்களில் சில முன்னேற்றங்களை அடைந்து அது மூலமாக நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு ராசியில் இருக்கிறனாலையும் குரு பார்வை இல்லாதனாலையும் சில மனக்குழப்பங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். வீட்டில் நண்பர்கள், பங்குதாரர்கள், அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகளை போய் நம்ம ஏதோ சொல்ல போக அது கரெக்டாக போகாமல் நம்ம ஆர்கியூமெண்ட்டாக போய் பிரச்சனையாக போக விரும்ப வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கணும். உடம்பு உபாதைகள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது திடீர்னு நம்மளுடைய
சில பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உடல் உபாதைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர அடுத்து வரக்கூடிய உங்களுடைய உண்மையான துல்லியமான பலன்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை போட்டு அது மூலமாக வரக்கூடிய ஜாதகம், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வைத்து தான் எப்படி வந்து உங்களுடைய கர்மா செயற்பட போகிறது, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாதிரி விஷயத்தை காட்டுது, எப்போ நம்ம ஜெயிக்கலாம், எப்போ நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும், எது மாதிரி துறை நமக்கு சாதகமாக இருக்குது, நமக்கு வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி வேலை, அரசு சார்ந்த வேலையா, ப்ரைவேட் செக்டாரா, எந்த துறை வந்து நமக்கு யோகமாக இருக்கிறது, சனி பகவான் நல்லா இருந்தால் அக்ரிகல்ச்சர் அது மாதிரி விஷயங்கள், மெட்டல் ரிலேட்டட் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக போகலாம். அதே பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு சில நல்ல சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிக்கல் அது மாதிரி விஷயங்கள் போகலாம். புதன் நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப டெக்னிக்கலாக ஐடி, சாஃப்ட்வேர் அது மாதிரி போகலாம். எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த பாவம் உங்களுக்கு அதிகமாக பலமாக இருக்குது, மிதுனம் நல்லா இருக்கா, கன்னி நல்லா இருக்கா, பாவகம் எது நல்லா இருக்குங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் எப்படி செயல்படுகிறது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, எந்த மாதிரி பிராப்தங்கள் உங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரி பிராப்தங்களுக்கு உங்களுக்கு குறைவாக இருக்குது, எதை நோக்கி நம்ம போகிறோம், எந்த காலகட்டத்தில் அது செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்கள் ஜாதகத்தை போட்டு அதுக்கு வரக்கூடிய தசா, புக்தி, அந்தரங்கள் எல்லாமே பார்த்து, தசாங்கிறது பல வருடங்கள், புக்திங்கிறது சில வருடங்கள், அந்தரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 5 மாதம், சூக்ஷ்மங்கிறது வாரக்கணக்கில் நம்ம பலன் எடுத்து எது மாதிரி நேரங்களில் எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, உங்களுக்கு எந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த மாற்றங்கள் பெறலாம், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அதே மாதிரியான கல்யாண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், உடல் உபாதைகள் சரியாக விஷயங்கள், கடன் அடைய விஷயங்கள், வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள், வம்பு வழக்குகள் தீர்க்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் எப்படி காட்டுது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள், அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது எது மாதிரி அமைப்பை கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தையும் பார்த்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காட்டுதுங்கிறத வைத்து நம்ம கிளாரிட்டியாக பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சரியான முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் தவறான முடிவுகள் எடுத்து எதிர்நீச்சல் போடாமல் சரியான முடிவுகள் எடுத்து நேர்கதியாக சமய விரயங்கள், மற்றபடி உங்களுக்கு பொருள் விரயங்கள் அதையெல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவுக்கு நிகரான வாழ்க்கை திட்டங்களை செய்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் நம்ம செய்த ஒர்க்குக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல ஒரு பெனிஃபிட்டு, ப்ரொமோஷனு, என்ன கொஞ்சம் ஜென்மசனியில் வேலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம சமாளித்து நான் போய்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குது. ஏன்னா எப்போவுமே சனி ராசிக்குள்ளே வரும்பொழுது மைண்டு பார்த்திங்கன்னா ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், இப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், ஒரு ஹோப் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சாதகமான அமைப்புகள் ஆகஸ்ட் மாதம் இருக்கிறனால ஓரளவுக்கு நம்ம கோப்பப் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் நிறைந்த ஒரு தாக்கங்கள் இருக்கதான் செய்கிறது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி மற்ற கிரகம் பாருங்கள், சுக்கிரன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார், ஆனால் சனி செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஸோ அதனால் அந்த நட்பு விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த காதல் அது மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள், கள்ளக்காதல் விஷயங்கள், கலப்பு காதல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அது உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத தெரிந்து கொண்டு நீங்கள் நடக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது அது சனி செவ்வாய் பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்கள், இது மாதிரி எதிர்பாலினத்தினோட டீல் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற கிரக அமைப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் உத்வேகம் குறையாமல் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வருது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும், லாங் ஹவர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்பப்போ அவங்க பண்ணுற சில தவறுகளுக்காக திட்டு வாங்குறது, பிரச்சனை ஆகிறது, ஸ்கூலில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நடுத்தர வயதினர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு ஜாபுக்கு பண்ணுறாங்கன்னா முதல் படியே அது சக்ஸஸ் வராமல் ஒரு 2-3 படி போய் தான் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி நடுத்தர வயதினர் வியாபாரம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைமும் மனக்கலக்கத்தை கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் வந்து தான் அப்புறம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி
மூத்த குடிமகன்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக வந்து ஓரளவுக்கு குருவின் பார்வை வந்து ஜென்மசனிக்கு இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்தனால சாதகமான சில கிரகங்கள் இருக்கிறனால மீனராசிக்காரங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்குது. நீங்கள் சமாளித்து வந்து விடுவீர்கள் என்றது தான் காட்டுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி மாற ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்கு அடுத்த திசை எப்படி திரும்புது, நமக்கு டைரக்ஷன், லைஃப் டைரக்ஷன் எப்படி போகுது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் மேட்ச் ஆகுதா, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுக்கலாம், எது மாதிரி சாதகமான பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம தோஷங்கள் என்ன, நம்ம யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன, எது மாதிரி விஷயத்தில் போகலாம், எப்போ வியாபாரம் பண்ணலாம், எப்போ நம்ம தொழில் அமைக்கலாம், அல்லது வேலையிலேயே இருக்கலாமா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா வெளிநாடா உள்நாடாக இருந்தால் வெளி மாநிலமா, அல்லது நம்மளுடைய ஓன் ஊரா, அல்லது பூர்வீகம் உள்ள சொத்துக்கள் எப்போ வரும், அதே சமயத்தில் வேலையில் அரசு வேலையா அல்லது கார்ப்பரேட் லைஃபா ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பண்ணலாமா, இது மாதிரி தொடர்புகள் நமக்கு நல்லதாக கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் ஃபேமிலி, குழந்தைகள், மேரேஜ், அது மாதிரி விஷயங்களும் பார்க்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்கள் ஜாதகத்தை பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து, பிறந்த உரை வைத்து துல்லியமாக போட்டு டிகிரி அடிப்படையில் பார்த்து அடுத்து வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி, ஒரு கிரகமும் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்காங்க, அது எந்த கர்மாவை கொடுக்கும், எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், திட்டமிட்டு தேவையில்லாத மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை சரியாக திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் படிப்படியாக நீங்கள் ஒன்றொன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எதிர்நீச்சல் போடாமல் தேவையான தவறுகள் தேவையற்ற விஷயங்கள் செய்யாமல் ஓரளவுக்கு நம்மளுடைய கர்மாவுக்கு நிகரான, நமக்கு பிராப்தங்களுக்கு நிகரான செயல் திட்டங்களை செய்து அந்த நேரம் வருவதைக்கு பொறுமையாக இருந்து காரியங்கள் ஒன்றொன்றாக சாய்த்து நம்மளுடைய வெற்றி பாதையில் வந்து பொறுமையாக நிதானமாக போய் நம்மளால் ஜெயிக்க முடியும். எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய தேவைக்கு இல்லாத சில விஷயங்கள், அதாவது ஒரு தவறும் வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒருவருக்கு நம்ம விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அதுக்கு பொருள் விரயமாகுது, சமய விரயமாகுது. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி நம்மளோட வெற்றி பாதையில் போகிறக்குள்ளே போதும் ஆயிடுது இல்லைங்களா? ஸோ அதனால நம்மளுடைய டைம் எப்படி இருக்குது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன இருக்குன்னு முதலே தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் நம்ம போயிட்டோம்னா தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற தவறான முடிவுகளுக்கு அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கர்மா எப்படி இருக்குது, நமக்கு யோகமான ஒரு ரூட் என்ன, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது, நம்மளுடைய லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, தசா புக்தி அந்தர சூக்ஷமங்கள் எப்படி இருக்குது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சார பொது பலனில் இப்படி வருதுங்கிறது ரெண்டையும் சேர்த்து வைத்து தசா புக்திகளும் அதே மாதிரி கோச்சார அமைப்புகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம வந்து எடுக்க முடியும். அது மூலமாக நமக்கு கிளாரிட்டி வரும். அது மூலமாக நமக்கு என்ன செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எப்போ இந்த விஷயம் நடக்குங்கிறதுக்கு காத்திருக்கக்கூடிய பொறுமையும் நமக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்க்கையில் ஒரு படியாக நம்ம செய்யும் பொழுது உடல் நலம் பெற்று நல்ல ஒரு ஆத்ம திருப்தி பெற்று நல்ல வாழ்க்கையில் நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்று ரொம்ப அதிக ஆசைப்படாமல் நம்மளுடைய பிராப்தங்களை புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும் ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார், சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்திருக்கார்.
இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன், குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து, இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் விலகிறார், 5ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் உடம்புல இருந்த வியாதி தீரும். உங்கள் வார்த்தையால் எதிரிகளை உருவாக்கி, வார்த்தையால் தொழில் மந்தத்தை ஏற்படுத்தி, வார்த்தையால் வேலையில் இழப்பு ஏற்பட்டு இதெல்லாம் நடந்ததில்லை. இப்போ இதெல்லாம் மாறும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருமானம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படணுமே, அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டார் சனி. இப்போ சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால சில பேர் கடன் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல நான் கொடுக்குறேன்ப்பா, நான் இருக்கேன்ப்பா உனக்குன்னு கடன் உதவி பண்ணுவாங்க. அந்த கடன் உதவியின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்பட்டு இருந்ததுன்னா, இன்றைக்கி அந்த எதிரிகள் 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களை நட்புக்கள் மூலமாக மாற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. ஸோ சூரியன் 7ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அடங்கும். நட்புக்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இப்போது உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கூட உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியம் இல்லை கணவருடைய ஆரோக்கியம், அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம். இப்போ மருத்துவத்தினால செலவுகள் ஏற்படும். வீட்டில் மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, வேலை போயிடுத்து, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சொந்தமாக தொழில் பண்ணலாம். ஆனால் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி பூதாகாரமாக கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன ரியலிஸ்டிக்காக சொல்ல முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். கடன் வாங்கி பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதுக்கான நேரம், அந்த கடனையும் அகலக்கால் வச்சுடாதீங்க. என்றைக்குமே 7.5 சனி நடக்குதுன்னா இது யாருக்குன்னா கும்பராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி நடக்கிறவங்க யாருக்கெல்லாம் ஒரு சின்ன சூக்ஷ்மம், எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணணும். நீங்கள் 10,000 சம்பளமா, எனக்கு 10,000 வேணும் சார், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஆனால் சில பேர் இல்லை 10,000 இல்லை 12,000 எனக்கு போகணும், வந்தால் தான் நான் வேலையே பண்ணுவேன்.
இந்த கட் அண்ட் ரைட்டாக பேசுனீங்கனாலே அந்த 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 ஷார்ப்பாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு கரெக்டாக பேசுகிறதா நினச்சிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க. அது உங்களுக்கு வருமானத்தை தடையை ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சு வேலை செய்கிற இடத்துல அவமானத்தை கொடுக்கும். சிலருக்கு பதவி பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு சாதகமாக இருக்கார். பாதகாதிபதி சாதகமாக இருக்கிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் வருமானத்தில் பெருசாக நஷ்டம் இருக்காது. வருமானம் ஓரளவுக்கு வரும். ஆனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செலவு தாங்க உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு புதன் வந்துட்டு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் இடத்துல புதன் குரு சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளால் வியாபாரத்தின் மூலமாகவோ கூட பிறந்தவங்களாலேயோ எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கார். சில பேர் கடன் உதவிகளையும் பெற்று தருவார். புதன் சாதகமாக இருப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க. வீட்டில் பிரச்சனை இருக்குதா சரி, அப்பா அம்மா அடிச்சுப்பாங்க. அப்பா திட்டுவார், அம்மா திட்டு வாங்குவாங்க, அம்மா கற்றுவாங்க, அப்பா திட்டு வாங்குவார். இப்படி தான் இருக்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பி சண்டை இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் என் வேலை இல்லை, என்னோடய வேலை என்ன படிக்கிற வேலை அப்படின்னு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். படிப்பில் ஆர்வம் காட்டுவது நன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்தில் தடங்கள் வந்ததுன்னா படிப்பில் தடை விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், இந்த கும்பராசியில் பிறந்தவங்க புன்னைநல்லூர் மாரியம்மனை வணங்கி வாருங்கள். புன்னைநல்லூர் மாரியம்மன், அந்த மாரியம்மன் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விலகி உங்களுக்கு நன்மைகளை பெருசாக வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகக்கூடிய ஆற்றலை அந்த மாரியம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும்.
சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவா விரதத்திலேயே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் வந்து எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. கும்ப ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல செல்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று செல்கிறார். செவ்வாய் பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலே செல்கிறார். சூரிய பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு 17ஆம் தேதி வரார். இந்த மாசம் அப்படிங்கிறது முக்கியமா இந்த 11, 12, 13 ஆகஸ்ட் 11, 12 இந்த 3 தேதி உங்களுக்கு அற்புதமான நாள். ஏன் திரும்ப திரும்ப இதை பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதுல குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. 11ஆம் இடத்து, அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்திலே கும்பராசியினுடைய 11ஆம் அதிபதி, இப்ப லாபஸ்தானாதிபதி குரு, உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான், 6ஆம் அதிபதி ரோகஸ்தானாதிபதி சந்திர பகவான், ஆயுட்காரகன் புத்திரகாரகன் புத்திரஸ்தானாதிபதி ஆயுட் ஸ்தானாதிபதி புத பகவான் அப்படின்னு எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்திலே சேருகிறது. 6ஆம் இடத்திலே சேருகிறது. இது வந்து நல்லதா, இது வந்து ஒரு மறைவு ஸ்தானமாச்சே அப்படின்னு நினைக்கலாம். கவலையே பட வேணாம். கும்பராசிக்காரங்களுக்கு இது நல்லதான அற்புதமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இங்க 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையினாலே உங்களுடைய ராசிநாதனை 2ஆம் பாவத்திலே பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு, நிச்சயமாக உண்டு. அது கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமா உண்டு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ராசியாக இருந்தாலும் குருவினுடைய வீடு இருக்கு இல்லைங்களா, 2 வீடு, அந்த 2 வீடுல ஒரு வீடு நல்லதா இருக்கும், ஒரு வீடு சரியில்லாத வீடா இருக்கும்.
மேஷம் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று 12ஆம் இடமா வந்துடும், ஒரு இடம் நல்லதா இருக்கும் 9ஆம் இடம். அது மாதிரி ரிஷபம் எடுத்தீங்கன்னா அட்டமஸ்தானமா வந்துடும், இன்னொன்று இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து 11ஆம் இடத்துக்கு உடையதா வரும். அது மாதிரி மாறி மாறி மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் கும்பராசிக்கு மட்டும்தான் இரண்டுமே நல்ல இடம். ஒன்று வந்து முதல் குருவினுடைய வீடு வந்து கும்பராசிக்கு 11ஆம் இடம், அடுத்த வீடாக இருக்கக்கூடிய 2ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவுகளை தரக்கூடிய தனஸ்தானம். ஆக 2 வீடுமே ரொம்ப நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுடைய வீட்டை, குடும்ப வீட்டை, 2ஆம் வீட்டை பார்ப்பதினாலே உங்களுக்கு யோகம், பணங்காசு உயர்வு ஏற்படும், பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு, கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு அதிகரிக்கும், திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி குரு பகவானுக்கு, அதாவது கும்ப ராசிக்கு 5ஆம் அதிபதி புத பகவான், அவரும் இந்த குருச்சந்திர யோகத்திலே சேருவதனாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி பல நன்மைகள் உண்டு. முக்கியமா கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்கள். அவர் வந்து நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படிங்கிறதான அந்த மந்திரத்தை சொல்லி, அவருக்கு உகந்தமான காயத்ரி மந்திரம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாதே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி 9 முறை வலம் வந்து அவருக்கு உகந்தமான அந்த நெய் எள்ளு தீபம், அந்த நல்லெண்ணெய் விட்டு எள்ளு தீபம் அதை ஏற்றி வாருங்கள், நன்மைகள் பூரணமாக கிடைக்கும். சிவாய நமக. குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஆல்ரெடி வந்து கும்பம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய தொழில் முயற்சிகள், தொழில் வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது. ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து 2ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதியே வந்து வக்ரமாய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த குரு 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. இந்த காம்பினேஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். அப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னால ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து உங்களுக்கு 7க்குரியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது வந்து ஒரு ட்ரபிள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனை, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட 5ஆம் வீட்டில் புதனோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ 3-10 செவ்வாய் வந்து என்ன 5ஆம் வீட்டில் உட்காந்துட்டார், புதன் 6ல் இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு வந்து உடல் நலக்குறைவுகள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4-9 அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாரும் இருக்கட்டும் தந்தையாரும் இருக்கட்டும் நீசமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்த் செக்கப், அவங்களுக்கு வந்து உடல்நல குறைவுகள், உங்களுக்கு அந்த வீண் விரயங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் பலன்கள் நடக்கும். இதெல்லாமே வந்து ஒரு கோச்சாரம் என்னதான் வந்து அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான திசைகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் குரு இருக்கார். அடுத்தது வந்து சூரியன் வந்து சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போ குரு சூரியனும் கேதுவும் கன்ஜெக்ஷன் இணைவு. அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா நீங்கள் வந்து உலகளாவிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி சூரியன் கேது இணை வர்றாரு, ராகு அங்கே இருக்காரு. திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஏற்பட்ட அந்த காம்பினேஷன் திரும்பவும் இணையுது. திரும்பவும் பெரிய என்ன சொல்கிறது, இது வந்து அதே இடத்த குருவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க்குது இல்லையா. ஸோ நிறைய அழிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டுட்டு போனாலும் நம்மளுடைய சுய ஜாதகம் நம்மளுடைய பொது ஸ்தானம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து பிரிவினைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவியிடம் சண்டை போடுறது, அதனால் பிரிவினை, கணவரிடம் சண்டை போடுறது, அதனால பிரிவினை. ஏன்னா உங்களோட லக்னத்தில் இன்னும் ராகு உட்காந்துருக்காரு. ராகு டிசம்பரில் மாறுற வரைக்குமே வந்து என்ன சொல்கிறது, அந்த கற்பனையான ஒரு விஷயங்கள், ஓவர் திங்கிங்கெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உண்மையாலுமே சொல்கிறோம், அதிலிருந்து மட்டும்தான் உங்களால் விடுபட முடியும். ஓவர் திங்கிங்னால என்னாகும் அப்படின்னா உங்களுடைய ஆப்போசிட் சைடு, உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவி கணவராக இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள் மூலியமாக பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம். நிறைய பேருக்கு கும்பத்துக்களில் வேலையே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். மோஸ்ட்லி அவங்க பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. மோஸ்ட்லி கும்பம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வேலை செஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் செட்டே ஆகாது, பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் அது. இப்போ வந்து உங்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துலையும் பார்த்து அதை கரெக்டாக கண்ட்ரோலாக பண்ணிக்கோங்க. லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக வேண்டாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் அப்படின்னா என்ன சொல்கிறது, தூக்கம் கெடும், இல்லை ஏதாவது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏறிட்டு வர்றது, பிரச்சனை தேடி வரும். நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மளை சுற்றி பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. இல்லாட்டி நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லக்னாதிபதி உங்களோடது சனி பகவானாக இருக்கட்டும், அவர் போய் 6ல் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன் சுய ஜாதகத்தில். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எதுக்கு இடத்துல அப்படின்ட்டு வந்து ஒரு வீம்புக்கு பிரச்சனை செய்யக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு இதெல்லாமே நம்ம பார்த்து தான் பலன் சொல்லணும். நான் இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன் இப்போ இருக்குது. கொஞ்சம் அமைதியை காக்கவும், அமைதியாக இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து விரைய சனி வேற போயிட்டுருக்கு. அப்போ ஏதாவது ஒரு விரயத்தை கொடுக்காம அந்த சனி பகவான் நகர மாட்டார். இப்போ முடிஞ்ச அளவுக்கு கும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அமைதியாக பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் ஒரு விஷயத்த கொடுத்துட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 7.5 நாட்டு சனி நடக்குது, உங்களுக்கு சனி 6ல் மறைஞ்சா யோகம் தான். ஆனால் பிரச்சனை கொடுத்தாலும் யோகமாக கொடுத்துருவார். உங்களுடைய கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த கர்ம பலன்கள் மூலியமாகவே உங்களுக்கு இந்த 7.5 நாட்டு சனியோட விளைவுகள் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார், அப்படியே ஹார்ட் ஒர்க் போய்கிட்டே இருக்கும். அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க் நடக்கும்போதே செருப்பெல்லாம் பிஞ்சிரும். அப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், அதன் மூலியமாக ஒரு நல்லது தான் கண்டிப்பாக பண்ணுவார். வாழ்க்கை என்ன, மனிதர்கள்னா என்ன, யார் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நாம் எப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கணுங்கிற ஒரு லெசன் 7.5 நாட்டு சனி. கர்மா எப்படி இருந்தாலும் அதன்படி விளைவுகள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அனுமனை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல கடவுளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வயதானவர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கு. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு உங்களுக்கு வர கஷ்டங்கள் அதோட போயிடும். ஆனால் எதுவுமே ஒரு தேவைக்கு பண்ணாதீங்க, மனதார பண்ணுங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்கர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது, டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கும்ப லக்னம் கும்பராசிக்காரர்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்பட போகுது, கிரக அமைப்பு எது மாதிரி சாதகமான அமைப்பாக இருக்கிறது, எது மாதிரி அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக இருக்கிறது, எந்த கிரக அமைப்பு இருந்தால் எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து நல்ல பலன்களையும் எது மாதிரி காம்பினேஷன் வந்து தீய பலன்களையும் கொடுக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் இப்படி இருக்கிறப்ப எது மாதிரி கர்மாவை கொடுக்கும் அப்படிங்கிறத பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளாக போகாமல் துல்லியமாக சயின்டிஃபிக் முறையில் நம்ம வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவ முறையில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கும்பலக்கணத்துக்கு வந்து மிகவும் முக்கியமான கிரகம் சுக்கிரனும் புதனும். அது 2 கிரகம் தான் நன்மையை பயக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகமாக வருகிறார். சுக்கிரன் பாதிக்கப்படாமல் புதன் பாதிக்கப்படாமல் இருந்துட்டாவே பாதி போராட்டத்தை ஜெயித்து விட்டார்கள் கும்பலக்கணக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் குருவின் பார்வை பெறும் பொழுது அற்புதம். சனியின் பார்வை பெறாமல் ராகுவோட சேராமல் குரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை புதனோடு சேர்ந்திருக்கிறது அருமையான கர்ம பலனை கொடுக்கும். அதே மாதிரி புதன்கிற கிரகம் வந்து அடுத்தபடியாக ராஜோகாதிபதியாக வந்து அவர் குருவின் பார்வை பெற்று பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்று சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அருமையான அமைப்பை கொடுக்கும். ஆனால் அவர் சனியோட சேர்ந்து ராகுவோட சேரும் பொழுது மிகவும் தவறான ஒரு அமைப்பாகவும் நிறைய வாய்ப்புகள் வாழ்க்கையில் இருந்தாலும் சிலதெல்லாம் செயல்படுத்த முடியலைங்கிற மாதிரி ஒரு அவதூறான ஒரு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அதனால் இந்த
புதன்கிற கிரகம் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கணும். காம்பினேஷன்ஸ் எப்படி, எந்த பிளானட்டோட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சரியாக பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிரகமும் எது மாதிரி காம்பினேஷன் இருக்குது. சூரியனும் சனியும் சேருவது சரியில்லை. பிதிருக்காரகனாகிய அப்பாவுக்கு சூரியன் சேருவது சனியோட சேருவது நல்லதில்லை. ஜாதகருக்கும் அப்பாவுக்கும் சில தோஷத்தை கொடுப்பார். சனி உங்களோட ஜாதகத்தில் ராசி அதிபதியாக வரனால உங்களுடைய உங்களோட உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் எது மாதிரி காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்பில் இருக்கிறாங்க. அந்த 9 கிரகம் 27 நட்சத்திரத்தில் 12 கட்டத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்கள், எந்த டிகிரி அடிப்படையில் இருக்கிறாங்க, எது மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுப்பீனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து உங்களுடைய விஷயங்கள் என்ன, உங்களோட கர்மா என்னங்கிறது தெரிந்து அதுக்கு பிரகாரம் செயல்படலாம். அதே மாதிரி கும்ப லக்னம் கும்பராசிக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லப்படுகிறது சந்திரன். அவர் 6ஆம் வீடு கடன் நோய் வம்பு வழக்கி கொடுக்கக்கூடிய கிரகமாக வருகிறார். அவர் வந்து இருள் சந்திரனாக இருந்து தனஸ்தி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இடமாகிய தனம் 8ஆம் வீடு அதிலெல்லாம் இருந்துன்னா பயங்கரமாக பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் தன விஷயத்தில் காசு விஷயத்தில் சில கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அம்மாவுக்கு சில தோஷத்தை கொடுப்பார். அதே மாதிரி சந்திரன் வந்து ஓரளவுக்கு வலுப்பெருதிய சந்திரனாக குரு பார்வை பெற்று பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது அப்படியே வந்து விஷயங்கள் மாறி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்புகள், நல்ல என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது மூலமாக மீண்டு வரக்கூடிய அமைப்புகள், நம்ம பாதிப்பு இல்லாமல் அடுத்தவங்க பணத்து மூலமாக சில கடன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி கொடுத்துருவார். ஸோ எல்லாமே ஃபைனல் டிசிஷன் என்னன்னா அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்தான பலம் திக்பலம் இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு யோகங்கள் எப்படி இருக்க போகுது, அவயோகங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது முடிவாகிறது. அதே மாதிரி நியூட்ரலான பிளானட் ஆகிய குரு, செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள்லாம் ஜாதகத்தில் எப்படி இருக்குது. சூரியன் சனி சேரக்கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒளி கிரகமாகிய சூரியனும் சந்திரனும் ராகு கேதுகளோட சம்மந்தப்படக்கூடாது, சனியோட சம்மந்தப்படக்கூடாதுங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் புதனோட சேரக்கூடாது. இது மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அது எந்த ஆதிபத்தியத்தை அஃபெக்ட் ஆகுங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாய்ஸஸ், டைம்லைன்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளால் பார்த்து நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்து உரை வைத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபக்திகள் என்ன, உங்களுடைய கும்பலக்னம் கும்பராசிக்கு தகுந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து ஒரு கிரகமும் இருக்கக்கூடிய தன்மையை அந்த 9 கிரகம் 12 கிரகத்தில் எப்படி படர்ந்துருக்கிறார்கள், எந்த டிகிரியில் சேர்ந்துருக்கிறார்கள், யாரை பார்க்குறாங்கிற பொறுத்து நம்ம கர்ம வினைகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாவக அமைப்புகள் எப்படி இருக்குது, வெளிநாடு விஷயங்கள் எப்படி இருக்குது, உள்நாட்டு விஷயங்கள் எப்படி இருக்குது, அரசு உத்தியோகங்கள் எப்படி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டேஜஸை நம்ம கரெக்டான முறையில் கடந்து எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காமல் தேவையற்ற டைரக்ஷனில் போய் தேவையற்ற பொருள் விரயங்கள், சமய விரயங்கள் அதெல்லாம் செய்யாமல் நமக்கு என்ன மாதிரி அமைப்புகள் பிராப்தமாக இருக்கிறதோ அந்த துறையில் போய் போராடி அதுக்கு தகுந்த மாதிரி சில நுணுக்கமான சில விஷயங்களை செய்து வாழ்க்கையில் நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செய்து நம்ம தக்க நேரத்தில், அதாவது சில நேரத்தில் அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியது வரும், சில நேரத்தில் அதெல்லாம் பண்ணுறது அவ்வளோ சரி வராது. எந்த நேரத்தில் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுடைய சார்ட், உங்களுடைய ஜாதகம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி சொல்லுது, அது வந்து எப்படி ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு கூகுள் மேப் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் பிளானிங்க்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு அருமையாக நம்ம தெரிந்து கொண்டு அது பிரகாரம் உங்களுடைய வேலை, கல்யாணம், குழந்தை, உடல்நலம், பொருளாதார முடிவுகள், சொத்து வாங்குதல், தாயார், பெற்றோர்கள் எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதை எல்லா ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்க்கும் பொழுது அதன் பிரகாரம் நம்மளுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் விஷயங்கள்லாம் எப்படி பேன் அவுட் ஆகுது, நம்ம அது இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுத்து வாழ்க்கையில் படிப்படியாக நம்ம முன்னேற முடியும் என்று சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு உத்வேகமும் கிளாரிட்டியும் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.
குரு. அதுக்கு அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகம் சந்திரன். இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த சந்திரனே ராசியதிபதி ஆகிய செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கல் யோகத்தில் இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ இதே பாருங்க, உங்களுடைய அந்த குரு வந்து சந்திரனோட சேராமல் சுக்கிரனோட சேர்ந்த அந்த இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய விஷயங்கள், குழந்தை விஷயத்தில் சில பிரச்சனைகள் எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்காங்கிற பொறுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம், பார்க்கணும். அதே மாதிரி ராகு பார்த்திங்கன்னா குருவோட சேருவது, சந்திரனோட சேருவது எல்லாமே மிகவும் தவறு. நம்மளுடைய கர்மாவை அப்படியே தவறான ஒரு அமைப்பாக மாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. கேது சேர்வது தப்பு இல்லை. அதே மாதிரி சூரியனும் சனியும் சேருவது மிகவும் புத்திர தோஷம், தொழில் அமைப்புக்கு நம்ம தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் பாதிக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற கிரகம் புதன்கிற ஒரு கிரகத்தோட அட்டமாதிபதியோட சேராமல் இருப்பது நல்லது. சேர்ந்ததுன்னா ராசிக்காரர் அதிபதியாகிய நீங்களே வந்து ஒரு மாறுபாடான எண்ணங்களும் கிளாரிட்டி இல்லாதவராகவும் சில பிரச்சனைக்குரிய ஒரு செயல்பாடுகள்னால வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகளாகவும் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு குரு சந்திரன் வந்து இது மாதிரி நல்ல காம்பினேஷன் இருந்தால் நல்ல அற்புதமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளும், செல்வ செழிப்புகள் குறைவில்லாத அமைப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் புதன்கிற கிரகம் வரக்கூடாத கிரகமாக இருந்து செவ்வாயோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து புதன் திசை வந்ததுன்னா அவ்வளோதான். ஆயுசு விஷயத்துக்கு, பொருளாதார விஷயத்துக்கு, அசிங்கம், கேவலம், அம்பு, வழக்குகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி ஓரளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் வந்து நமக்கு இந்த குரு சந்திரன் அப்படிங்கிறது கொடுக்குறார். அதே மாதிரி புதன் வந்து ராகு, சனி, செவ்வாயோடலாம் சேராமல் குருவோட சேர்ந்து ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்று சுக்கிரனோட சேர்ந்து ஒளியோட இருக்கும் பொழுது இன்னுமே வந்து மிகவும் நன்றான ஒரு அருமையான ஒரு கர்ம பலன், வெளிநாடு, ஷேர் மார்க்கெட்டில் பணம், அது மாதிரி நல்லா பல பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் விருச்சிக ராசிக்கு வந்து வரவேண்டிய தசைகள், வரவேண்டிய நல்ல கிரகங்கள் எப்படி இருக்கணும், சுமாரான அவயோக கிரகம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் உங்கள் கர்ம வினைகள் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே நியூட்ரல் பிளானட் ஆகிய சுக்கிரன், சூரியன், குரு, சனி, இது மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ராகு, சூரியன், சனியினால் பாதிக்கப்படாமல் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய கிரகத்தின் தாக்கத்தில் ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலத்தோடெல்லாம் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒன்று இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். எதையும் நம்ம வந்து புத்தாம் புதுசாக சொல்லாமல் டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக்காக பார்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப முக்கியம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து போடும் பொழுது நம்மளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, எது மாதிரி ஒரு கிரக அமைப்புகளும் ஜாதகத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, எந்த மாதிரி ஸ்தான பலம், திக்பலம் இருக்குது, ஒன்றுக்குள்ள டிஃப்ரென்சஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எது மாதிரி யோகமான துறை, எந்த கிரகம் அதிகமாக வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தின் யோகமான துறை படிப்பு நமக்கு பலன் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு, அரசு உத்தியோகங்கள் அல்லது இது மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட், ப்ரைவேட் செக்டார், அதே மாதிரி எது மாதிரி டைமில் நமக்கு மேரேஜ் நடக்கும், ஏர்லி மேரேஜா, லேட் மேரேஜா, குழந்தை விஷயங்கள் எப்படி இருக்குது, கடன் எப்போ அடையும், நம்மளுடைய உடல் உபாதைகள் எப்போ வந்து சரியாகுங்கிற மாதிரி எல்லா விஷயங்கள் வாழ்க்கைக்கு வேங்கிற முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறார்கள், அதோட காம்படிஷன்ஸ் அண்ட் பெர்முடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம 18 வருஷம் அனுபவமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி விஷயத்தில் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம
செயல் திட்டங்களை செதுக்கி கொண்டு தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்றொன்றும் செய்யும் பொழுது வாழ்க்கையில் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.